Okay, your time start now. தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாநகரின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் 18ஆங்குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிதானம் விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி அம்மச்சியம்மன் துணையோடு ரோஜாப்பு குழு வீரர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கின்றார்கள். தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் 18ஆங்குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா பச்சை துண்டை மாடு அடிக்கிறவெல்லாம் வச்சு கூட தலையில இருந்து துண்டை கழட்டுங்க, கழுத்துல சுத்திக்கிடுங்க, கழுத்துல சுத்திக்கிங்க, இடுப்புல கட்டிக்கிடுங்க. விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழைப்பு இதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற பாசாங்கரை முத்துராஜா விஷ்ணு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னனின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற 18ஆங்குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா. இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களது கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஏவிஎம் சேந்தமங்கலம் சுவாமி துணையோடு TN 59 மாவீரன் புரோட்டாமணி நினைவாக சூப்பி நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் 18ஆங்குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை
அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 1001 சிறப்பு பரிசு. அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு காளையா, ஆடுபிடி வீரர்களே, மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நேரங்கள் நெருங்கி விட்டன. காலத்திற்கு சிறப்பு பரிசாக முடிகண்டன் மாட்டு வியாபாரி மலைச்சாமி அவர்களது சார்பாக 201 சிறப்பு பரிசு. அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க புண்ணிய பூமியான பாசாங்கரை மண்ணுதான் எங்க ஊரு. வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் கோவில் காலை கரண்ட் துணையோடு அருளால் ஆடுது பாரு திரு தேரு. அத கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு. திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா, இல்லை திறன் கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். நேரங்கள் நெருங்கி விட்டன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு நயத்தான்பட்டி சிவா அவர்களது சார்பாக 201 சிறப்பு பரிசு. அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. அழைப்பிதனை ஏற்றிய வடமஞ்ச விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சியிற்கும் வேஷ்டி துண்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சவுந்தர் சுரேஷ் கோமாளிப்பட்டி சார்ந்த அன்பு உறவுகளுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை. மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை காட்டுமாடு கருப்பையா அவர்களது சார்பாக 1 2 101 சிறப்பு பரிசு. அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. மேலும் இந்த அழைப்பிதனை ஏற்றிய வடமஞ்ச விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சியிற்கு வேஷ்டி துண்டு மாலை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோமாளிப்பட்டி சவுந்தர் சுரேஷ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. அழைப்பிதனை ஏற்றிய வடமஞ்ச விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற முத்து ராஜா விஷ்ணு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை. மதுரை மாவட்டம் 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தர வள்ளி அம்மன் அருளோடு 6 சிப்பாய் படைத்தள வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். துடிப்பான காளையா, துடிக்கின்ற வீரர்களா, கிளறும் 2 கொம்புகளா, அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் 18 கைகளா, ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. தம்பி வெளியில போய் உட்கார்ந்துக்கிடுங்க. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சியிற்கு உணவு அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா உரிமையாளர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா. இன்றைய தினம் தம்பி நம்பர் 5 கொஞ்சம் நிதானமா விளையாடுங்க. விதிமுறை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்ச நிகழ்ச்சியிற்கு நினைவு கோப்பை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராம்கி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். வாழை மரம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவசக்தி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு, ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு,
ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை. மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை பெருமாள் மகன் முத்துராஜா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் 201 சிறப்பு பரிசு. அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வேணா அழகு மலைச்சாமி அவர்களது சார்பாக 501 சிறப்பு பரிசு. மாடுபிடி வீரர்களை மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் வரை உற்றது. லாஸ்ட் 10 மினிட்ஸ், கடைசி 10 நிமிடம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே, வீசும் காற்றில் உன் மேனி அசைய, தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய, 7 வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை பின்தொடர, விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள, மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி, உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி, உன் திமிருக்கு என் திமிலே நிகரன ஆடுகின்ற காளையா, காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள். சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை மண்ணிலே ஸ்ரீ வன்னிய பெருமாள் பக்தர காளியம்மன் கரண்ட் காலை நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் 2வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காலை. அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ஏவிஎம் சேந்தமங்கலம் சாமி துணையோடு TN 59 மாவீரன் புரோட்டாமணி நினைவாக சூப்பி நினைவுக்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆட்டங்கள் புதிதல்ல, நெஞ்சில் துளியும் பயமில்லை. எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லும் மாட்டார். அதுதான் வட மஞ்சு விரட்டா. மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனக்கின்றது. இந்த புண்ணிய பூமியிலே ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலையும் சிலிர்க்கின்றது. சிலிர்க்கின்ற ஒற்றை காளையா, சிறப்பான 9 வீரர்களா, பெண்கள் குலவையிட்டால் காலை சதிராடு, ஆண்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள். வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சத்தத்தை காண எங்க பாப்போம். ஜோரா சீட்டியடிங்கள், கைதட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புலி கருப்பர் துணையோடு சுந்தரவல்லி அம்மன் அருளோடு சிப்பாய் படைத்தள வீரர்களும் மிக நேரங்கள் நெருங்கி விட்டன,
காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். அப்ப வீரர் 8ஆம் நம்பர் தவலாம் கூடாது. நீங்க டைரக்டா தமிழுக்கு தவறது சும்மா தவறுக்கு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நேரங்கள் நெருங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டு. அப்ப காயம்பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் உட்கார் தம்பி. யாராச்சும் 2 பேர் வந்துருங்க. விழா கமிட்டி இத்தனை பேர் நிக்கிறீங்க பாருங்க. மஞ்சள் துண்டு வெள்ளை துண்டு அங்க போங்க. சப்ஜெக்ட் போங்க 2 பேரு. இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்கள். அண்ணே கொஞ்சம் மிக்க ஏன்னா ஓரமாங்கனே. மஞ்சள் துண்டு விழா கமிட்டி இங்கிட்டு வாங்கனே, இங்கிட்டு வாங்க. இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடம். லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ். கடைசி 4 நிமிடம். சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை, மதுரை மாவட்டம் 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தேனூர் கட்டப்புள்ளி கருப்பர் துணையோடு சுந்தரவள்ளி அம்மன் அருளோடு சிப்பாய் படைத்தளம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, இன்றைய வீரர் நாளைய வரலாறு. அந்த வரலாறு பதிக்க போவது மாட்டினுடைய உரிமையாளருக்கா, ஆடுபிடி வீரர்களுக்கா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க. தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம். கடைசி 3 நிமிடம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை, மதுரை மாவட்டம் 18ஆம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவர்களது காலை மிக துடிப்புடன். சீட்டி அடிகள் கைதட்டுங்க, வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. சீட்டி அடிகள் கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாக. மாட விட்டுருங்க, மாட விட்டுருங்க, மாட விட்டுங்க, மாட விட்டுங்க. சேஃபா இறங்க தம்பி, சேஃபா இறங்க. அப்ப மாட விட்டுருங்க. அப்ப சேஃபா இறங்க தம்பி, சேஃபா இறங்க. வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆம்புலன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.